ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். என் அண்ணன் ரூபன் சத்யராஜ் அவர்களுடைய மகிழ்ச்சியான நாள் மே மாதம் 1ஆம் தேதிக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கடந்த 50 ஆண்டுகளாக கர்த்தர் அவரோடு கூட செயல்பட்ட காரியங்களை பார்க்கும்போது எனக்கு மிகவும் சந்தோஷம், என் குடும்பத்தில் சந்தோஷம், என் திருச்சபைகளில் சந்தோஷம், மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. மே மாதம் 1ஆம் தேதி உங்களோடு கூட கலந்து கொள்ள வேண்டும் என்று மன விருப்பம். நான் மதுரையிலே சென்னையிலே இருந்திருப்பேன் என்று சொன்னால் கண்டிப்பாக பெங்களூர் வந்து எங்கள் அண்ணனுடைய தோத்திர கூட்டத்தில் 50வது ஆண்டு விழாவின் நன்றி செலுத்தக்கூடிய தோத்திர கூட்டத்திலே நான் வந்து கலந்து கொண்டிருப்பேன். ஆனால் ஊழியத்தின் காரணமாக இந்த அமெரிக்க தேசத்தில் இருப்பதினால் என்னால் வர முடியவில்லை. என் அண்ணன், என் ஊழியர், மூத்த போதகர், ஆண்டவருடைய செயல் வீரர், புரட்சியாளர், பல பேர்களை எங்கள் அண்ணனுக்கு நான் கொடுக்கலாம். பாஸ்டர் ரூபன் சத்யராஜ் அவர்களை நான் வாழ்த்துகிறேன், கனப்படுத்துகிறேன். ஆண்டவர் நாமம் அவர் வாழ்க்கையிலே மகிமைப்பட்டிருக்கிறது. அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அவரை குறித்து சொல்ல போனோம் என்று சொன்னால், நாங்கள் 2 பேரும் ஒரே ஏஜில் தான் ஆண்டவருடைய ஊழியத்துக்குள்ள வந்தோம். நான் 1975, 76 சென்னையிலே மாரநாதா வேதாகம கல்லூரியிலே படித்தேன். பிற்பாடு அவர்கள் பயின்ற அந்த அந்தமான் ஊழியத்தினுடைய ஸ்தாபகர் வசந்த் எட்வர்ட் சைலோ எவாஞ்சலிக்கல் மிஷன்லையும் நானும் போய் அந்தமானுக்கு போவதற்காக ட்ரைனிங் எடுத்தேன். 83, 84 இருக்கும். அந்த நேரத்திலே அண்ணன் அந்தமான் ஊழியத்தில் இருந்திருப்பார்கள். இல்லை என்று சொன்னால் அந்தமான் ஊழியத்தை விட்டு புதிதாக பெங்களூர்ல கார்னர்ஸ்டோன்ங்கிற ஊழியத்திலே அவர்கள் இணைந்து ஊழியத்தை ஆரம்பித்திருப்பார்கள். அந்த நேரத்திலே நான் பெங்களூர்ல 1985, 6 கார்னர்ஸ்டோன்ல அண்ணன் வேலை பார்க்குறாங்க, இருக்கிறாங்க, புஸ்தகங்கள் மொழிபெயர்க்கிறாங்க. நான் கொயக்கானர் இந்தியாவில் பிரேயர் லைஃப் செமினார்ங்கிற ஸ்தாபனத்தில் டாக்டர் அருண்குமார் குண்டமி அவர்கள் கைக்குள்ளே நான் அடங்கி ஊழியங்களை செய்தேன். ஆக 1985 இருந்து இந்நாள் வரைக்கும் அவர் எனக்கு மிகவும் முதல்ல நெருங்கிய நண்பர், எனக்கு பிரியமானவர். அவருடைய ஊழியங்கள் எனக்கு மிகவும் சவாலாயிருக்கும். ஆனபடினால இங்க இருந்தாலும் அவங்களுடைய ஊழியத்தில் இணைந்து அவங்களுடைய செய்திகளை கேட்கிறேன். அவங்களுடைய புரட்சிகரமான ஊழியங்களையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது அவருடைய மகன், அடுத்த தலைமுறை ஜிம், அவர்களுடைய ஊழியத்தையும் பார்க்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த 50வது ஆண்டு விழாவை சந்தோஷமாய் கொண்டாடுங்கள். நானும் உங்களோடு கூட இணைந்து இந்த ஊழியத்திலே நான் தலையிடுவேன், உங்களோடு கூட இருப்பேன், உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். ரூபன் அண்ணனுக்காக நன்றி, ஜிம்முக்காக நன்றி, முழு குடும்பத்திற்காக நன்றி. தியாகம் உள்ள ஒரு குடும்பம். அண்ணனை பற்றி ஒரு 3 வார்த்தையில நான் சொல்ல அடக்கலாம். அண்ணன் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள். இதுக்கு நான் என்ன சொல்லலாம்னு சொன்னா, 1 அழைப்பு, 2வது அண்ணனிடத்துல அர்ப்பணிப்பு, 3வது அண்ணனிடத்துல நான் பார்த்தது அறைகூவல். 1 அழைப்பு, கால். The second thing, அர்ப்பணிப்பு. அண்ணனிடத்துல ஒரு அர்ப்பணிப்பு உண்டு. 3வதாக அறைகூவல், கால் டு ஆக்ஷன். அண்ணன் அழைப்பு ஊழியத்துல வந்துட்டாங்க. எதை பார்த்து வந்தாங்க? அவங்களுக்கு முன்னால இருந்த பெரிய பெரிய மூத்த ஊழியர்களுடைய வாழ்க்கை, அவங்க ஊழியங்களை பார்த்து ஊழியத்துக்கு வரணும்னு சொல்லி அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். சுற்றி இந்தியா முழுவதும், வடநாடு முழுவதும், உலகம் முழுவதும் உள்ள தேவைகளை பார்த்து அதனாலே கர்த்தருடைய அழைப்பை பெற்று ஊழியத்துக்குள்ளே வந்தார்கள். 3வதாக ஒன்னு சொல்லணும், சுற்றி இருக்கிற சூழ்நிலை, நான் போகலனா யார் போவாங்க, அந்த ஒரு தரிசனத்தோடு கூட அண்ணன் அழைப்பிலே அந்த காலிலே வந்து இணைந்து கொண்டார்கள். பிற்பாடு ஊழியங்கள் ஆரம்பிக்கப்படும் போது அண்ணனுக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம், இதுக்கு ஒன்று சொல்லலாம், கமிட்மெண்ட், அவருடைய அர்ப்பணிப்பு. ஊழியத்துல என்ன பிரச்சனைகள் வந்தாலும் he never turned back, வெட்டு போகிறது இல்லை. எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் கூட இருந்த சக விசுவாசிகள், சக ஊழியர்கள் விட்டு தனிமையில விட்டு போனாலும் அந்த தனிமையிலும் அண்ணன் அவர்களோடு கூட ஆண்டவர் இருந்த ஊழியங்கள்
செய்வதை நான் பார்த்திருக்கிறேன். இரண்டாவது, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பலவீனம், பைனான்சியல் ப்ராப்ளம் ஆரம்ப நாட்கள்ல அதிகமா இருந்தது. யாருக்கிட்டையும் கேட்க மாட்டாங்க, நல்லா எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட கமிட்மெண்ட், வைராக்கியம் உள்ள அருமையான ஒரு தேவனுடைய மனுஷன். சரீர சுகவீனங்கள், மற்றவர்களுடைய பழி சொற்கள், உடன் ஊழியர்கள் விட்டு கடந்து செல்வது, இப்படிப்பட்ட போராட்டங்களிலே அண்ணனுடைய அர்ப்பணிப்பு ஊழியத்தை விட்டு விலகாதபடி அந்த கமிட்மெண்ட்ல அண்ணனோடு கத்தர் இருந்தார். கத்தர் அண்ணனுடைய ஊழியத்தை கனப்படுத்தினார். மூன்றாவதாக அறைகூவல், கால் டு ஆக்சன். அண்ணனுடைய அழைப்பையும் அர்ப்பணிப்பையும் அவர்கள் இவ்வளவு நாள் 50 நாள் செய்த ஊழியங்களை மற்றவர்களுக்கு ஒரு அறைகூவலாய் இருக்கிறது, எனக்கு அறைகூவலாய் இருக்கிறது. கால் டு ஆக்சன். என்னை பார்த்து சில நேரங்களில் போன்ல சொல்லுவாங்க, பெங்களூர் போகிற நேரத்தில் சொல்லுவாங்க, எழிலரசன், இது அடுத்த தலைமுறை இப்படித்தான் இருக்கும், விட்டுறக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை தொடர்ந்து செய்யுங்கள் என்று சொல்லி என்னை முன்னாக போகும்படி அவர்கள் என்னை ஊக்குவிப்பாங்க. சோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அண்ணனுடைய அழைப்பு, அர்ப்பணிப்பு, அவருடைய வாழ்க்கையினுடைய அந்த சத்தம், அந்த அறைகூவல், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை மக்களுக்கு அவர்கள் அர்ப்பணித்து வைத்திருக்கிறார்கள். அப்படினாலே இந்த 50வது தோத்திர கூட்டத்திலே என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அகப்பே ஊழியங்கள் ரொம்ப விரிவாக்கி இருக்கிறது. உலகம் முழுவதும் மீடியா மூலமாக அகப்பே ஊழியங்கள் சிறந்து வழங்கி இருக்குது. அண்ணனுக்கே இன்னும் தெரியாத அநேக நேயர்கள் அண்ணனுடைய பிரசங்கத்தையும் ஜபத்தையும் ஊழியங்களை பார்த்து ஆங்காங்கே கத்தருக்கென்று நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதிலே நானும் ஒருவன். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அண்ணனுடைய வாழ்க்கைக்காக தோத்திரம் செலுத்துதை. இன்னும் அநேக ஆண்டுகள் ஆயுசுகளை கொடுத்து இன்னும் அநேக அறைகூவல் கொடுக்கக்கூடிய செய்திகளையும் ஜபங்களையும் ஊழியங்களையும் செய்வார்களாக. இந்த நேரத்தில் அண்ணனோடு பயணித்த நண்பர்களுடைய பெயர்களை சொன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். அண்ணே விட்டு கொடுக்கிறவங்க, ஜான் பெனில்டன் அப்படி ஒரு அருமையான ஊழியக்காரர், அவரை தேடி வரும்போது நான் போய் கலந்துகிட்டேன். எனக்கு அவர்களை விட்டு கொடுத்தார்கள். ஒரு அருமையான தேவ மனுஷன் ரூபன் சத்யராஜ் அவர்கள். எங்களுக்கு ஆலோசகராக இன்னும் எனக்கு தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் அருண்குமார் குண்டமி, ஹீ ஒயிட் அவர்களுடைய ஃபேமிலி, தாமஸ் குட்டி அவர்கள், வினோத் அவர்கள், நிறைய நண்பர்கள், உபேதியா, ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய உண்டு. இவர்கள் எல்லாரையும் நாங்கள் நெட்வொர்க்காக ஒன்னாக இணைந்து ஜெப வாழ்க்கை திருச்சபை, ஜெப வாழ்க்கை கருத்தரங்கு, பிரேயர் லைஃப் மினிஸ்ட்ரி இன் இந்தியா இவ்வளவு தூரத்துக்கு உலக அளவிலே வெளியே வருவதற்கு உதவி செய்தது இந்த அண்ணன் ரூபன் சத்யராஜ் அவர்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ஆமென்.